அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எல்லமலை என்ற கிராமத்தில் வந்து நேற்று மாலை வந்து பள்ளிக்கூடத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை வந்து அந்த பகுதியில் சிறுத்தை வந்து கவிக்கொண்டு தேயிலை தோட்டத்திற்கு இழுத்து சென்றது. உடனடியாக அந்த பகுதியில் பொதுமக்கள் பார்த்து அந்த சத்தமிட்டு அந்த தேயிலை தோட்டத்திற்கு சென்று அந்த சிறுமியை மீட்டனர். அப்போ பாத்தீங்கன்னாக்கா அந்த சிறுமியை வந்து அதை விட்டு அந்த சிறுத்தை சென்று விட்டது. உடனடியாக அந்த குழந்தையை வந்து மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. மேலும் பாத்தீங்கன்னாக்க உடனடியாக இந்த சிறுத்தை பிடிக்க வேண்டும் என்று பந்தலூர், கூடலூர் போன்ற பகுதியில வந்து விடிய வந்து மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டக்காரர்கள் வந்து காவல்துறையினர் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தை உடன்படியால் வந்து போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் பார்த்தோம்னாக்க இன்று வந்து கூடலூர், பந்தலூர் போன்ற பகுதியில் வந்து கடைகள் வந்து அடைக்கப்பட்டுள்ளன. இந்த கடைகளை அடைத்து அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனிடையே பார்த்தோம்னாக்க வனத்துறையினர் வந்து கிட்ட ஒரு 4 குழு அமைத்து தற்போது வந்து இந்த சிறுத்தையை வந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனா பாத்தீங்கன்னாக்க நேற்றே வந்து அந்த கால்நடை மருத்துவர் உதவியுடன் வந்து நேற்றே வந்து அந்த சிறுத்தைக்கு வந்து ஒரு ஊசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வந்து தெரிவித்தனர். ஆனால் அந்த சிறுத்தை வந்து அடர்ந்த பகுதிக்கு சென்று உள்ளதால் வந்து அந்த சிறுத்தையை வந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று இரவு ஆனதுனால வந்து அந்த பணியை வந்து முடித்துவிட்டு இன்று காலை வந்து தற்போது வந்து அவர்கள் வந்து அந்த பகுதிக்கு சென்று உள்ளனர். மேலும் அவர்கள் வந்து அந்த ட்ரோன் கேமரா மூலமாகவும் தற்போது வந்து அந்த சிறுத்தை எங்கே உள்ளது என்று வந்து தற்போது வந்து தேடி வருகின்றனர். இந்த போராட்டம் வந்து பெரும் அளவில் நடைபெற்று வருவதனால வந்து மக்களுடைய வேண்டுகோள் என அதை வந்து உடனடியாக சுட்டு பிடிக்க வேண்டும் என்றும் அதை பிடித்து வேற இடத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.